வெல்கம் பேக். எனக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் பார்ட் நம்பர் 7 வீடியோ தான் பார்க்குறோம். 61th கொஷின். A spherical steel ball of 12 mm diameter is initially at 1000 K. It is slowly cooled in the surrounding of 300 Kelvin. The heat transfer coefficient between the steel ball and the surrounding வந்து பார்த்தீங்கன்னா 5 watt per meter square Kelvin. The thermal conductivity of the steel is at 20 watt per meter Kelvin. The temperature difference between the center and the surface of the steel ball. ஸோ இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பால்ல இருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சரௌண்டிங்க்கு நடக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த பாலோட சென்டருக்கும் சர்ஃபேஸுக்கும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் பிகாஸ் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஃபேர் ஹையர் தென் தி கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸ்மாலர் பிகாஸ் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஃபேர் ஹையர் தென் தி convective resistance. Large because conduction resistance is far less than the convective resistance. Small because the conduction resistance is far less than the convective resistance. ஸோ நம்மளுக்கு பயாட் நம்பர் ரிலேஷன் தெரியும். பயாட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு h/L/K. ஸோ இதுக்கு ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிவன் டேட்டாலேயே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பால் இஸ் சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ 5. ஸோ எல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எல் வந்து 12 mm. ஸோ 12 mm வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து 20. ஸோ அப்ளை இதில் வந்து போட்டோம் அப்படின்னா 0.005 கிடைக்கும். ஃபார் தி கிவன் கண்டிஷன் தி பயாட் நம்பர் டென்ஸ் டு 0. That is, the condition resistance is far less than the convective resistance. Therefore, the temperature between the center and surface is very small. ஸோ அப்போ என்ன அப்படின்னா when compared to the Bayard number வந்து 0 tends to 0, the resistance is so far less than conductive resistance. So small because the conductive resistance is less than the conduction resistance is so far the less than convective resistance. So option D is the correct answer. 62th question. A fluid flow over a heat plate. The following fluid property are known. The viscosity வந்து கொடுத்துருக்காங்க 0.01 per second, poise per second. Then specific heat at constant pressure 1 kilojoule per kg Kelvin. The thermal conductivity 1 watt per meter Kelvin. The hydrodynamic boundary layer thickness is thickness at the specific locations on the part plate, and the location on the plate is 1 mm. The thermal boundary layer thickness at the same location is option 0.01 mm, 0.01 mm, 1 mm, 10 mm. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டல் நம்பர் ரிலேஷன். ஸோ பிராண்டல் நம்பர் V by alpha, தட் இஸ் அது எப்படி எழுதலாம் அப்படின்னா மியூ CP/K. ஸோ அதான் வந்து பிராண்டல் நம்பர் ரிலேஷன்ஸ். ஸோ பிராண்டல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு மியூ வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாவில் 0.001 இன்ட்டு சிபி வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. ஸோ அதை வந்து இன்ட்டு 10⁻³ கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஜூல் per kg per Kelvin. கேவோட கண்டக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிராண்டல் நம்பர் வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கும். வி ஆல்சோ நோ தட் டெல்டா T is equal to delta by பிராண்டல் நம்பர் 1/2 ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷனை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ டெல்டா வேல்யூ வந்து 1, பிராண்டல் நம்பர் 1/2 போட்டோம் அப்படின்னா 1/1. ஸோ ஆப்ஷன் டெல்டா T is equal to 1 mm. ஸோ ஆப்ஷன் C is the correct answer. 63th question. The heat is lost suddenly through 0.5 cm thick 2 mm into 3 mm window glass whose thermal conductivity is 0.7 watt per meter degree Celsius. The inner and the outer surface temperature of the glass are measured to be 12 degrees Celsius and 9 degrees Celsius. The rate of heat loss by conduction through the glass is option 420 watt, 5040 watt, 1256 watt, 2520 watt. ஸோ இதில் வந்து கெல்வின் K is equal to எல்லாமே கிவன் டேட்டில் கொடுத்துட்டாங்க. K is equal to 0.7 watt per meter degree Celsius. ஏரியா கொடுத்துட்டாங்க 2 meter into 3 meter. T is equal to 0.5 cm. அதை வந்து மீட்டர் ஆர்டர் பண்ணிக்கிறோம். 0.5 into 10⁻² meter. T1 is equal to 12 cm. T2 is equal to 12 degrees Celsius. T2 is equal to 9 degrees Celsius. ஸோ நம்ம ரிலேஷன் வந்து Q is equal to T1 minus T2 divided by T by
KA இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ T1 T2 வேல்யூ போட்டுறோம், T வேல்யூ அப்ளை பண்ணிடுறோம், K இன்ட்டு A எல்லாமே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், Qவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2520 வாட். ஸோ ஆப்ஷன் D இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 64th question, a heat is generated uniformly in a 4 cm diameter 16 cm long solid bar. K is equal to 24 watt per meter degree Celsius. The temperature at the center and the surface of the bar are measured to be 210 degrees Celsius and 45 degrees Celsius respectively. The rate of heat generations within the bar is 240 watt, 1013 watt, 79620 watt, 3.96 into 10 to the power 6 watt. So these are the given. D is equal to 4 cm, அது மீட்டர் கவுண்ட் பண்ணிக்கிறோம். 4 into 10 to the power minus 2 meter. L is equal to 16 cm, 16 into 10 to the power 2 meter. K is equal to 2 watt per meter degree Celsius. Surface of இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அது சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 210 டிகிரி செல்சியஸ், சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபார்முலா T surf is equal to QR square divided by 4K. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்ஃபேஸுக்கும் இந்த இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 210 minus 45 டிகிரி செல்சியஸ் Q இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணிடுறோம். R square 4 into K அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3.96 into 10 to the power 6 watt. ஸோ ஆப்ஷன் D is the correct answer. A 3 cm long 2 mm and 2 mm into 2 mm rectangular cross section aluminum fin K is equal to 237 watt per meter degree Celsius is attached to a surface. If the fin efficiency is 65%, the efficiency of the single fin is 30%, 24%, 8%, 39%. ஸோ ஃபின் AS by AB into efficiency. ஸோ ஏஎஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ங்கிறது வந்து 237 வந்து நம்ம 240 எடுத்துக்கிறோம், 240. ஏபிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா 2 into 2 4 into எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65%. அது வந்து டிகிரி டெசிமலில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் 0.65. ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 39 கிடைக்கும். ஸோ 39%. ஸோ ஆப்ஷன் D is the correct answer. 66th question, in turbulent flow one can estimate the Nusselt number using the analog between the heat and the momentum transfer. This analog related the Nusselt number to the coefficient of friction CF is Nusselt number வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்ம் ரிலேஷன்ஸ் 0.5 CF Reynolds number into Prandtl number 1/3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். திஸ் இஸ் ஒன் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. 0.5 CF into Reynolds number, Prandtl number into 1/3. Option A is the correct answer. 67th question, water mu is equal to 9 into 10 to the power minus 4 kg per meter second. E is equal to 1000 kilogram per meter cube. Enter a 2 cm diameter and 3 meter long tube whose walls are maintained 100 degrees Celsius. The water enters this tube with bulk temperature of 25 degrees Celsius and its volume flow rate of 3 meter cube per hour. The Reynolds number of this internal flow is. So the Reynolds number வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 1 into 1,05,000, 1,78,000, 2,36,000, 59,000. ஆப்ஷன்ஸ். ஸோ இது நம்மளுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ρV d by mu. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரோ வந்து வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப். Q is equal to 3 மீட்டர் கியூப் per செகண்ட். Q வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ டிஸ்சார்ஜ் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் ரோக்கு பதிலாக 1000, Qவோட வேல்யூ 3 into 10 to the power of 3 divided by 3600 into டயாமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா D வந்து 2 சென்டிமீட்டர், அதாவது மீட்டர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2 into 10 to the power of -2. ஏரியா வந்து π/4 into D ஸ்கொயர். அது D ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக வி காட். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு
59,000 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே மியூ வேல்யூ வந்து 9×10⁴ போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக 59,000 கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். A double pipe shell and tubes heat exchanger is constructed to the stainless steel inner tube of inner diameter is 1.5 cm dia and the outer diameter is 1.9 cm. The thermal resistance of the heat exchanger per unit length is as 0.0532 degrees Celsius per watt. Determine the overall heat transfer coefficient for inner and outer surface area of the tube respectively. So option 350 and 450 watt per meter square degree Celsius, 399 and 315 watt per meter square degree Celsius, 299 and 215 watt per meter square degree Celsius. Next 350 and 315 watt per meter square degree Celsius. ஸோ இதில் வந்து டயாமீட்டர் வந்து ரெண்டு இன்னர் டயாமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. லென்த்து ரேடியஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. ui இஸ் ஈக்குவல் டு 1/a இன்ட்டு ஆர். ஸோ 1 ஏரியா வந்து π/di இன்ட்டு எல், பை இன்ட்டு டிஐ இன்ட்டு எல்லுன்னு போடுறோம் இன்ட்டு ஆர். ஸோ போட்டோம் அப்படின்னா நம்ம இதில் ui வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன கேட்குறோம், ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இன்னர் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ். ஸோ ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செல்லுலோட இன்னர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அவுட்டர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க வேல்யூ. ஸோ இன்னர் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/ar, இந்த ரிலேஷனில் ஏக்கு பதிலாக பைடிஎல் அது வந்து இன்னருக்கு. ஸோ இப்போ இன்னர் டயாமீட்டர் வந்து அப்ளை போடுறோம். இன்னர் டயாமீட்டர் போட்டோம் அப்படின்னா 400 கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்து அவுட்டர் ஏரியா போடுறோம். πd0l இன்ட்டு ஆர் போட்டோம் அப்படின்னா 315 கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 315. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 399ங்கிறது 400, 215ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 215 இங்கே வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 69th கொஷின் பார்க்கலாம். In a parallel flow heat exchanger, the NLT is calculated to be 2.5. The lowest possible effectiveness for this heat exchanger is option 92%, 50%, 41%, 27%. So effectiveness of parallel flow heat exchanger is the relation 1 minus e power e minus 1 plus c NTU divided by 1 plus c. So when c is equal to 0 அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். when c is equal to 1 அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். 0 இருந்தால் c 1 இருந்தால் அப்படின்னா மினிமமாக இருக்கும். ஸோ 1 minus e power 1 மினிமம் அப்படின்னா இங்கே +1 போட்டுக்கணும். ரிசல்ட் நம்பர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 2.5. 1 ப்ளஸ் மினிமம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே +1. ஸோ இந்த ரிலேஷனில் போட்டோம் அப்படின்னா 49.66% வரும். ஸோ ஆப்ஷன் பி 50%. 17th question. A 2 shell passes and 4 tube passed heat exchanger is used to heat glycerin form to 20 degrees Celsius to 50 degrees Celsius by hot water, and which enters thick walled 2 cm diameter tubes at 80 degrees Celsius and leave 40 degrees Celsius. The total length of this tube is heat in this heater exchanger is 60 meter. The convection heat transfer coefficient is 25 watt per meter square degree Celsius of glycerin and 160 watt per meter square degree Celsius on the water side. Determine the rate of heat transfer in the heat exchanger before a flush occur on the outer surface of the tube placed. F is equal to 0.9 delta T LMT CF value எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.465 கிலோவாட், 1.62 கிலோவாட், 1.83 கிலோவாட், 1.81 கிலோவாட். ஸோ இதெல்லாம் கிவன் டேட்டா. இன்னர் டெம்பரேச்சர், அவுட்டர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஷெல்லோட கன்வெக்டிவ் கொடுத்துருக்காங்க, கே வேல்யூ.
அப்புறம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் இன்லெட் அவுட்லெட் லென்த்து டியூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கன்சிடர் தி திக்னஸ் ஆஃப் த டியூப் டு பி நெக்லிஜிபிள். இந்த தெர்மோகண்டக்டிவிட்டி இஸ் ஹை. ஸோ therefore the thermoconductivity resistance of the tube can be neglected. இந்த thermoconductivity of resistance of tube வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ அடுத்த டோட்டல் சர்ஃபேஸோட ஃபார்முலா வந்து AS is equal to pi d into L. ஸோ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும் 3.77 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். தி ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q is equal to FU AS டெல்டா T 1/m CF கிடைக்கும். டெல்டா T 1/m கிடைச்சி போட்டோம் அப்படின்னா டெல்டா T1 by மைனஸ் டெல்டா T2 இன் டெல்டா T1 by D2 போட்டோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து டெல்டா T1 வந்து 80 மைனஸ் 50 போட்டோம்னா 30 டிகிரி செல்சியஸ். டெல்டா T2 வந்து பார்த்தீங்கன்னா 40 மைனஸ் 2 20 டிகிரி செல்சியஸ். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 மைனஸ் 20 30 மைனஸ் 20 இன் 30/20 போட்டோம் அப்படின்னா 24.7 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 1/HI/AI ப்ளஸ் 1/H0/A0. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ இங்கே வந்து திக்னஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும். நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா AI is equal to A0 is equal to pi dl. ஸோ இதில் வந்து A is equal to 1/25 ப்ளஸ் 1/60 போட்டோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக 1/r வெளியே எடுத்துட்டாங்க. 1/r is equal to இது வந்து 1/, காமனாக கொண்டு போயிட்டு ஏரியாவில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு U வேல்யூ கிடைக்கும். ஸோ U வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா Q கடைசியாக ஃபைனலாக வந்து Q வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.91 into 21.6 into 24.7 into 3.77 போட்டோம் அப்படின்னா Q is equal to 1830 வாட் கிடைக்கும். அதை வந்து கிலோ வாட்டை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1.83 கிலோ வாட்டாக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் C is the correct answer. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.